அண்மை செய்தியை பார்க்கிறோம். சபரிமலையில் மகரவிளக்கு பூஜைக்கான முன்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. மகரவிளக்கு பூஜையை தொடர்ந்து மகர மாத பூஜைக்கான ஆன்லைன் தரிசனத்திற்கான முன்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், வரும் 15ஆம் தேதி சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம் நடைபெற உள்ள நிலையில் தற்போது சபரிமலையில் தினந்தோறும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வரையும் நேற்று வரை காத்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கூட்டத்தை மகரவிளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி நெருங்கும் நிலையில் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவஸ்வம் போர்டு சார்பில் இன்று முதல், அதாவது 10ஆம் தேதி முதல் சபரிமலை அந்த ஸ்பாட் புக்கிங் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற, அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி 40,000 பேருக்கும் 15ஆம் தேதி 50,000 பேருக்கும் தரிசனம் செய்யலாம் என ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து தரிசனம் செய்யலாம் என ஏற்கனவே தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது மகரவிளக்கு பூஜையை தொடர்ந்து நடைபெறும் மாச பூஜை, மகர மாத பூஜை, அதாவது தை மாத பூஜைக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. ஜனவரி 16ஆம் தேதி முதல் இந்த ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து தரிசனம் செய்யலாம். 16ஆம் தேதி 50,000 பேருக்கும், ஜனவரி 17 முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை தினசரி 60,000 பேருக்கும் முன்பு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து பக்தர்களுக்கு தரிசனம் மேற்கொள்ளலாம். அதே போல ஸ்பாட் புக்கிங் ஆனது 3 இடத்தில் ஸ்பாட் புக்கிங் செய்து தரிசனம் செய்யலாம். 10,000 பேர் வீதம் தினசரி ஸ்பாட் புக்கிங் செய்யலாம். பம்பை, நிலக்கல், வண்டிப்பெரியார் இந்த 3 பகுதிகளில் மட்டுமே ஸ்பாட் புக்கிங் செய்ய முடியும். தற்போது தேவஸ்வம் போர்டானது இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. பக்தர்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து தற்போது மகரவிளக்கு பூஜையை தொடர்ந்து சபரிமலைக்கு செல்ல ஆன்லைன் முன்பதிவில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலவேல், நன்றி சஜயகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.